கிராமத்துக்கு நடந்தது என்ன? மன்னார் மடு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட மாதா கிராமத்தில் குறித்த நீர்க்கட்டமைப்பு தொகுதி காணப்படுகின்றது. உலக வங்கியின் நிதியுதவியின் கீழ் தேசிய நீர்வழங்கல் வடிகாலமைப்பு சபையால் பல லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த நீர்க்கட்டமைப்பு தொகுதி கடந்த 2013ஆம் ஆண்டு மக்கள் பாவனைக்காக வழங்கப்பட்டது. 3 வருடங்கள் உரிய முறையில் பயன்படுத்தப்பட்ட இந்த தொகுதி இன்று பற்றைக்காடாக காட்சியளிக்கின்றது. சுமார் 230 குடும்பங்களை கொண்ட மாதா கிராமத்தின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதென்பது பாரிய சவாலாக இருக்கின்ற நிலையில் குறித்த நீர்க்கட்டமைப்பினை காலமறிந்து இயங்கச் செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு? கோடை காலங்களில் மக்கள் நீருக்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் பற்றைக்காடாக மாறி அதுக்குள்ளே பாவிக்கப்பட்ட இயந்திரங்கள் களவாடப்பட்டு அப்படியான ஒரு நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கின்றோம். கஷ்டமான ஏரியா இந்த பெரிய குஞ்சுக்குளன்ற கிராமம். இந்த குடிநீர் திட்டம் ஒன்று 8 வருடமாக பழமை வாய்ந்த பச்சைக்காடாகவும் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. மக்களுக்கான உரிய திட்டங்கள் உரிய நேரத்தில் கையளிக்கப்பட வேண்டும் என்பது மாதா கிராம மக்களது மாத்திரமன்றி அனைவரதும் எதிர்பார்ப்பாகும். கிராமத்துக்கு நடந்தது என்ன?